எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுத்து கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சின்ன சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். மிளகா நான் முன்னாடியே போடுறதுக்கு இப்போயே போட்டோம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டு முடிஞ்சு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு முடிச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின முடிச்ச பிறகு மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு முடிச்ச பிறகு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை ஊற்றிக்கோங்க. புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டு பிறகு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே வலிச்சு விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து முடிச்ச பிறகு எண்ணெய் பிரியும் பாருங்க. அந்த டைமில் லைட்டாக வெல்லம் போட்டுக்கோங்க. நாங்கள் வெல்லம் எல்லா பட்சத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க. நன்றி.